பெண்களுடைய சாமர்த்தியத்தால் தான் குடும்பத்தோட மகிழ்ச்சி இருக்குன்னு எங்க சித்ராக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க. இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து மீண்டும் சூரியன் எஃப்எம் புகழ் ஜெபாஸ்டின் சார் அவர்கள் பெண்களின் சாமர்த்தியம் இல்ல ஆண்களின் சம்பாத்தியமே என்று பேசுவதற்காக ஒரு ஜோரா கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். எல்லாமுமான இறையர்களின் சிறப்பினை வேண்டி போற்றுதலுக்கும் நல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகாமிபுரம் இந்து நாடார் உறைவின் உரைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு பெரியம்மன் திருக்கோவில் கொடைவிழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இங்கு ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு பெரியம்மன் தாமே எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இங்கே ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு பெரியம்மனை வழங்குகின்றேன், என்னை பெற்றோரை வழங்குகின்றேன், இயற்கை வழங்குகின்றேன், நடுவர் உள்ளிட்ட அவையர் வழங்குகின்றேன், இங்கே கூடியிருக்கின்ற நேயர் நெஞ்சங்களாகி உங்கள் அனைவரையும் வழங்குகின்றேன். வணக்கம் நேயர்களே. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவு பொருள் உண்டு அவர் வீட்டில். எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவு பொருள் உண்டு அவர் வீட்டில். அத்தனையும் தேடாமல் எதையும் நாடாமல், அத்தனையும் தேடாமல் எதையும் நாடாமல் அத்தனையும் பெற்றவர் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்கள் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜா. மலர்கள் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜா. காமராஜா காமராஜா எங்கள் காமராஜா. கர்ம வீரர் பேரை சொன்ன உடனே பிள்ளைங்களா எப்படி பாடுது பார்த்தீங்களா? இதை விட அவருக்கு சிறப்பு என்னங்க வேணும்? இதை விட அவருக்கு பெருமையும் சிறப்பும் இல்லை என்று சொல்லி அந்த கர்ம வீரரின் வழிவந்த சான்றோர் குல மக்கள் முன் நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உற்சாகமாக கர்ம வீரருக்கு எல்லாரும் கைத்தட்டு கொடுக்கலாங்க. ரோட்ல போற கண்டவனுக்கெல்லாம் கைத்தட்டணும். அவர் எப்பேற்பட்ட தலைவர், தொட்ட இடமெல்லாம் தொடக்கப்பள்ளி, நடந்த இடமெல்லாம் நடுநிலைப்பள்ளி, ஓடிய இடமெல்லாம் உயர்நிலைப்பள்ளி, மேலும் நடந்தால் மேல்நிலைப்பள்ளிகள் என்று தமிழகத்தில் 22,000க்கும் மேற்பட்ட கல்விக்கூடங்களை திறந்து இந்த கடவுள்களுக்கு மத்தியில் அவர் ஒரு கல்வி கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு கைத்தட்டனுங்க எல்லாரும். எப்படிப்பட்ட தலைவர்! கோடி கோடியாக பணத்தை பார்த்தவர்களுக்கு மத்தியில், லட்ச லட்சமாக தங்கத்தை பார்த்தவர்களுக்கு மத்தியில், பெட்டி பெட்டியாக இன்னும் பணத்தை பார்த்தவர்களுக்கு மத்தியில், கோடி கோடியாக பள்ளிக்கூடங்களை கட்டி அழகு பார்த்து லட்ச லட்சமாக குழந்தைகளை பார்த்து மகிழ்வித்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மேலையில பெருமையோடு நிக்கிறேன்னா அவர் போட்ட கல்வி பிச்சைங்க. எல்லோரும் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நம் குலத்திற்கு என்ன பெருமை தெரியுமா? 4 நண்பர்கள் இருந்தாலும் நாடார் நண்பர்களா இருக்கணும்பாங்க. அதுதாங்க நமக்கு பெருமை. அதாவது அன்னாசி பழங்கள் இல்லாத கடைகள் எத்தனையோ உண்டு, ஆனால் அண்ணாச்சி கடைகள் இல்லாத நாடுகள் கூட கிடையாது என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய சான்றோர் குல மக்கள் சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா எனக்கு சித்ரா பேசுனதுல இருந்து அப்படியே இருக்குது வேகம். எத்தனை நேரம் கூறுகட்ட குக்கர் எத்தனை நேரம் சொல்லியிருக்கா? வேற யார் சொன்னாலும் நாங்க எடுத்துக்கிடுவாங்க. இத ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் சொல்லியிருக்கு. 1000 லிட்டர் சிண்டெக்ஸ் டேங்க் இது. 1000 லிட்டர். ஆமா, பக்கத்துல ஒரு மண்ணெண்ண பேரல் உட்கார்ந்துருக்கு. இவங்கெல்லாம் வந்து எங்களை கிண்டல் பண்ணும்போது எப்படி இருக்கு? என்னமோ நாங்க குடிக்கும். உண்மையிலேங்க கர்ம வீரர் எல்லோரையும் படிக்க சொன்னார், யாரையும் குடிக்க சொல்லவில்லை. 1-2 பேர் அந்த விஷத்தை குடிக்கிறாங்க. அது உண்மையிலே விஷம்தான். ஏன் குடிக்காங்கன்னா அதை விட விஷமான பொண்டாட்டி வீட்டுல இருக்க போய் தான் குடிக்காங்க இல்லையா? இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஓ மில்லி ஓ மில்லி ஓ மில்லியே, வாழ்க்கையின் வேதனை தாங்கலையே, அருவாமன போல் அறுக்கிற பொண்ணு மனைவியா அம்சாடா, அதனால ஊத்திக்கிறேன், போதையை ஏத்திக்கிறேன். அருவாமன மாதிரி அறுத்துக்கிட்டு கிடந்தாலும்னா அப்புறம் என்ன செய்ய? சுப்பிமே அதுவும் பாருங்க, அந்த குடிக்கும் போது நம்மளால் சென்டிமெண்டா யோசிப்பான். அந்த பாட்டில தூக்கின உடனே பொண்டாட்டி ஞாபகம் தான் வரும். அப்படியே பார்ப்பான், பொண்டாட்டியை பார்த்த மாதிரி. அவன் தலையில தட்டமிட்டு இந்த பாட்டில் 2 தட்டு மேல, இவன் கீழே தட்டமிட்டு காலில் 2 தட்டு. அப்பமும் பாட்டில் திறக்காது. இவன் கழுத்தை பிடிச்சி திருக்கமா ஒரு திருக்குவான், மூடியை திறந்துடும். அப்பமும் உடனே குடிக்க மாட்டாங்க. 2 சொட்டு எடுத்து அந்த பூமியில ஊத்துவான். ஏன்னா இவன் முன்னோர்கள் நிறைய பேர் உள்ள கிடக்கான். அவனுக்கு மரியாதை செலுத்திட்டு விஷத்தை குடிச்ச மாதிரி குடிக்கான்னா வந்து நின்றுகிட்டு வந்து குடி விஷம். பொண்டாட்டிங்கிற விஷத்தை சமாளிக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. காலையில இந்த ஆம்பளையா தண்ணி அடிக்கும் ஐயா கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போயிடணும். சாயந்தரம் தண்ணி அடிக்கணும்னா ஏன் தெரியுமா? வீட்டுக்கு போகணும். வீட்டில் யார் இருக்கா? ஒரு பேய் இருக்கு. அந்த பேயை சமாளிக்கணும்னா ஒரு பிசாசை உள்ள போட வேண்டியிருக்கு.
ஒரு மனுஷனா போனா கொன்னு விடுதாளோ உட்கார்ந்துருக்க சைஸப்பார். இப்பதான் அந்த கயித்துக்கு அங்கிட்டு இருக்க ஆண்கள் முகத்திலெல்லாம் சிரிப்பு தெரியுது. என்ன செய்ய, நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள்லயே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. நம்ம கஷ்டத்தை பூரா சொல்றான். இங்க இருந்து வந்த 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு மாத்திட்டு இருக்காரு மனுஷன். சித்ரா ஒரு பாட்டை பாடி அவன் வீட்டுக்காரனே சாச்சு விட்டா. என்ன பாட்டு தெரியுமா? கண்ணான கண்ணா கண்ணான கண்ணா உன்மேல சாயவா. சாஞ்சா அவரை தூக்கி ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டிருக்கு. இது சாஞ்சதுன்னா அது பொழைக்குமா ஐயா? வந்து நின்றுக்கிட்டு வரத்து என்ன வரத்தீங்க. நம்ம இப்ப இந்த சிவகாமிபுரத்துக்கு வந்தோம்ல, ஒரு பையன் ஒரு பாட்டு பாடிட்டே வந்தான். என்ன பாட்டு? எனக்கு நான் ஏற்கனவே பிறந்தவள் இவளோ அடார்னு கேட்டேன். டேய், உனக்கு என்ன ஏற்கனவே பிறந்தா உனக்கு அக்கா முறை வேணும்டா, ஒழுங்கான பாட்டை பாடுங்கடா. ஆனா இன்னைக்கு அந்த பாட்டுலாம் கிடையாது. இன்னைக்கு ட்ரெண்டிங் சாங் என்ன தெரியுமா? என்ன பாட்டு? இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஒரு அலையவ கலையவ அழகிய நிலவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளிய சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்ன பாடணும்? என்ன பாட்டு? என் பேச்சவ மூச்சவ பேச. உங்க 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 ட்ரெண்டிங்குக்கெல்லாம் இவன் தான் பதில் சொல்லணும். அவர் பாக்குறாரு, என்னடா இந்த பாட்டுலாம் எனக்கு தெரியாதாடா, அவனுக்கே தெரியாதுட்டான். நல்ல பிள்ளைங்கடா, இப்பதான் நீங்க சமத்து பிள்ளைங்களா இருக்கிறீங்க. இவங்க சாமர்த்தியமா ஏமா? நான் உங்க சாமர்த்தியம் என்னங்கறத ஒரு யதார்த்தமா சொல்றேன். இதை நீங்களே உண்மைன்னு சொல்லுவீங்க. 5 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா அப்படித்தான் கெட்டி மேவிவிய. எப்போ அவளுக்காமா இவளுக்காமான்னு பெருமையா பேசுவிய. இப்போ அதுல ஒரு பொம்பளை எந்திரிச்சு வீட்டுக்கு போறான்னு வைங்க, இந்த 4 பேர் இப்போ அவளை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். உண்மையா இல்லையாமா? அந்த பத்தியெல்லாம் பெண்களே ஒற்றுக்கொள்கிறார்கள். இப்போ அவளை பத்தி நல்லதா சொல்ல மாட்டாங்க. அவளை பத்தி எங்களுக்கு தெரியாதா, அவளை பத்தி எனக்கு தெரியாதா, அவ என்ன செஞ்சா தெரியாதா. இப்போ சரி கொஞ்ச நேரம் இப்படி பேசிக்கிட்டு நடக்கும். 4ல் ஒருத்தி எந்திரிச்சு போட்டோம், இந்த 3 பேர் இப்ப போனவளை தான் பேசிட்டு இருப்பா. உண்மைதானம்மா? இப்போ அடுத்தால 3 பேருக்கு ஒரு 10 நிமிஷம் பேசியாச்சு. 3 பேர்ல ஒண்ணு எந்திரிச்சு போகாது. ஏன் தெரியுமா? நம்ம எந்திரிச்சு போனோம்னா அந்த 2 சனின்னு நம்மளை தான் பேசணும் அவளுக்கு தெரியும். ஒருத்தி மூஞ்ச ஒருத்தி பார்த்துக்கிட்டே இருப்பா, அவ போறாளா இவ போறாளா. இங்க பாருங்க, உங்க சாமர்த்தியம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன? இங்க பாவூர் அண்ணன் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா. எங்க ராகவன் அண்ணன் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவோம்? ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருவோம். இதுவே எங்க ரோகிணிட்டையும் சித்ரா கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லுங்க, 2 காதலையும் வாங்கி வாய் வழியா விடுவாங்க பாருங்க. அதுதான் பெண்களுடைய சாமர்த்தியம். அதான் சாமர்த்தியம். அக்காம விடுதது. அழகா சொன்னாங்க, எங்க பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வாழ்க்கையில் சம்பாத்தியம் வேணும், திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, உத்தியோகம் புருஷ லட்சணம் சொன்னாங்க இல்லையா? பிறப்புங்கிறதுலாம் ஒரு காலத்துல தம்பி சொன்ன மாதிரி 10 பிள்ளை 12 பிள்ளை பெத்தாங்க, சுகப்பிரசவம். இன்னைக்கு 1-2 பெக்கிறதுக்கே பீத்திக்கிட்டு கிடக்காளுவோ. எப்பா 3ஆம் மாசம் ஆஸ்பத்திரி கூட்டு போனா டாக்டர்மா சொல்லுவா, உங்க ஒய்ஃபு கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஏற்கனவே வேலை பார்த்து கிடிச்ச மாதிரி. அதைத்தானே எடுத்துக்கிட்டு இருக்கா வீட்டில். நம்ம ஆள் கொண்டு இந்த சவத்தை கிடத்தி போட்ட மாதிரி கட்டில் போட்டு அவன் மருந்து லிஸ்ட் எழுத மாட்டான், மளிகை கடை பில்லு மாதிரி எழுதுவா. எனக்கு கீழே பில்டிங் கட்டு மேலே பில்லர் எழுப்பி விட்டுருப்பா. நம்மகிட்ட பிடுங்கணும்ல, துட்டு வேணுமா வேண்டாமா? என்னாச்சு? வேணும். 5ஆம் மாசம் கூட்டு ஓடுவான், உங்க பிள்ளை கிரிக்கெட் விளையாடுதுன்றவா. 7ஆம் மாசம் கூட்டு போவான், உங்க பிள்ளை வாலிபாலும் விளையாடுதும்பா. 8ஆம் மாசம் உங்க பிள்ளை ஃபுட்பாலும் விளையாடுதுன்றவா. நம்ம ஆள் நினைப்பான், நான் விளையாடாத விளையாட்டெல்லாம் அந்த உள்ள கிடந்து விளையாட்டு கிடக்காண்டு. 9ஆம் மாசம் கையை பிடிச்சி கூட்டு போனா டாக்டர்மா தெளிவா சொல்லிடுவோம், புள்ள குறுக்க கிடக்கு. எங்கே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன மாதிரி கிரிக்கெட் பந்தை பிடிச்சி குப்புற விழுந்துட்டாம்ல. ஒண்ணு வேலை பார்க்கலங்க. ஒரு வேலைகளை பார்த்தால அந்த சுகப்பிரசவம் ஆகும். அப்பமெல்லாம் பிறந்த புள்ளியெல்லாம் குவா குவா குவான்னு அழுதுச்சு. இப்ப பிறக்க பைவிலிய பூரா ரூவா ரூவா ரூவாங்க. சார், அந்த குவா குவா நீங்களா சவுண்ட் விட்டீங்க? ஆமா, நான் கூட வயித்த பார்த்தோம்னா டெலிவரி ஆயிருச்சுன்னு நினைச்சேன். இது பரவாயில்ல. எங்க ஊர்ல ஒரு சார் இருக்காரு, பூதத்தான் சார், வயிறை பாருங்க நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா. இவருக்கு 7 மாசம் இருக்கும். ஆனாலும் அத்தனை பாடுகளையும் அத்தனை பணங்களையும் வைத்துக்கொண்டு எப்படி திரைகடல் ஓடியும் வெளிநாடுகளில் வெளியூரில் போய் சம்பாதித்துக் கொண்டு எங்க ஆள் ஒரே பாட்டு தாங்க, பாரம் உனக்கல்லவோ
குடும்ப பாரம் எனக்கல்லவோ கொடியிடையும் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ குழந்தையுடன் மனைவியையும் ஒருவனாக சுமக்கின்றேன் சுமப்பது சுகமென்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன் காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம் கணவனுக்கு அது குழந்தைக்கு தான் எப்படி அந்த படிப்பு அந்த பிரசவத்துக்கு காசு அர்த்தால படிப்பு அழகா சொன்னீங்க. மெட்ரிகுலேஷன்லாம் நம்ம ஆட்கள் பூரா மெட்ரிகுலேஷன் படித்தா தானே பெருமையாக நினைக்கும். அந்த பையன் 30 பேர் ஏறுற இடத்துல 40 பிள்ளைகளை ஆட்டோவில் தூக்கி போட்டிருப்பான். புள்ள பூரா வெளியே கிடக்கும், ஆட்டோட பை தான் உள்ளே கிடக்கும். டிரைவர் மடியில் கூட 4 பேர் உட்காந்துட்டு பப்பாங்க அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஆள் இந்த பொம்பளை ஆட்கள் வந்து அந்த பிள்ளைக்கு டாட்டா போடுவோம். அந்த பையன் சொல்லிட்டு போவான், மம்மி டாட்டா மம்மி டாட்டா. மம்மின்னா என்ன அர்த்தம் தெரியுமால? பிணமே டாட்டா பிணமே டாட்டா. அம்மாங்கிறது எவ்வளவு நல்ல வார்த்தை, அது வேண்டாமா தமிழ் படி கிடையாது. இப்ப மம்மியும் கிடையாது. அப்படியா? மாம் 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 அதையும் சுருக்கிட்டாங்க. மா மா மாடு மா மாடுதான் சொல்லும். பிணமே டாட்டா இதுக்கு பீத்தானோ. டாடி எப்படி கூப்பிடுறாங்க? டா டேய். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி நடக்குது இன்னைக்கு பட்டிமன்றம். என்னங்க அந்த பேட்ட மெட்ரிகுலேஷன் படிக்கப்பட்ட தமிழே கிடையாதுங்க. ஒரு பேட்ட பத்ம பூஷன் எழுதலங்க, பத்மா புருஷன் எழுதி போடதான் பேசுது. இது கணக்கு நோட்டு எழுதுங்க, கணக்கு நோட்டுன்னு எழுதி வச்சிருக்கான். மெசேஜ் போட்டிருக்கான், நான் தூங்க போறேன் பிள்ளைக்கு நான் தொங்க போறேன்னு எழுதியிருக்கான். என்ன உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சரியா இருக்காமா? ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கா? வா சரோஜா வாடி போகலாமா? ஆமா எழுதுனா வா சரோஜா ஓடி போகலாமான்னு எழுதி வச்சிருக்கான். என்னத்த பண்றது? கசமுசா கசகசான்னு எழுதுனா கசமுசான்னு எழுதி எல்லாம் இந்த மெட்ரிகுலேஷன் படுத்துற பாடு அதுக்கு துட்டை எவ்வளவு செலவழிக்க காசு. எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கான். ஆமா, தீபகற்பம் எழுதலன்னா தீபா கற்பம் எழுதி வச்சிருக்கான். ஒரு தமிழும் தெரிய மாட்டேக்கே. சொல்ல முடியாது, நிஜமாவே தீபா கர்ப்பமா இருந்தாலும் இருக்கலாம். என்ன வரத்தீங்க? அந்த காசு பணம் இருந்தா தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். பேராசை, எங்கள் காசு பணம் எங்களுடைய வருமானத்தை புரிந்து நடந்தால் இவர்கள் சாமர்த்தியசாலி. பேராசையின் வடிவமா. நல்லா என் பொண்டாட்டிய பஜார் கூட்டு போனா கொடை பிடிச்சு கூட்டு போவேன். அவ்வளவு பாசமா நீங்க நினைச்சுக்கணும். ஒரு ஜவுளிக்கடை வந்தா கொடைய அந்த பக்கம் ஒரு திருப்பு, ஒரு நகைக்கடை வந்தா கொடைய இந்த பக்கம் ஒரு திருப்பு. 2 கடையும் சேர்ந்து வந்ததுன்னா கொடையை போட்டு ஒரே அமுக்கு. நம்ம குதிரைக்கு சைடு பார்வை ஆகாது. அப்ப ஆடி தள்ளுபடி நல்ல வேளை முடிஞ்சிட்டு. அடுத்தால தீபாவளி அநியாயம் வரப்போகுது. எங்கெல்லாம் பதறிக்கிட்டு இருக்கு. அவன் வேற விளம்பரம் பண்ணுவான், ஆடிக்கு வாங்க அள்ளிக்கிட்டு போங்க, ஓசிலியா தாரான். ஏசிய ரோட்டு வரைக்கும் திறந்து வச்சிருக்கான். உண்மையா இல்லையா? இந்த கொள்ளக்கோசி மாதிரி போறது. ஆடி தள்ளுபடினா என்ன அர்த்தம் தெரியுமா? பொண்டாட்டிமார் பூரா ஆடிக்கிட்டு போவா, புருஷமார் பூரா தள்ளுபடி ஆகி கிடக்கும். அதுக்கு பேர் தான் ஆடி தள்ளுபடி. இவங்க எல்லாம் தள்ளுபடியான கோஷம். நாங்கெல்லாம் தள்ளுபடி தான் எப்பவும். உங்க சாமர்த்தியம் அப்படித்தான் இருக்கு. அங்க போய் அந்த சேல்ஸ்மென்ட்டையும் சண்டை போடுவா ஜவுளி கடையில. எனக்கு கட்டப்பை தால கட்டப்பை தா. நல்ல வேளை 4 வருஷத்துக்கு முந்தைய அந்த கட்டப்பையை ஒழிச்சாச்சு. அப்படித்தானே? இப்போ 1-2 கடையில் நடமாடுது. அந்த கட்டப்பை இருந்த காலத்தில் அவ்வளோ துணியை அள்ளி உள்ள வச்சுட்டு 40,000 50,000 கொடுக்க புருஷன், சம்பாத்தியம் பண்ற புருஷன் வாசல்ல சேர் போட்டு உட்காந்துருக்கோம். நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, எத்தான்னா செத்தான்னு அர்த்தம். எத்தான் எனக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன், இவளுக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன், நீங்க என்ன எடுக்கணும்? என்ன பிச்சை தான் எடுக்கணும். கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. காசு போன இடம் தெரியல. எவ்வளவு வேதனையா இருக்குங்க. ஆனா நீங்க நான் இருக்கிற மேடையில் அப்படி சொல்லாதீங்க. சொல்லக்கூடாதா? உண்மையிலே அக்கா நீங்க எல்லாம் எப்படி புடவை எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஏன்னா அழகா அங்க இருந்து பார்க்கும்போது கலர் கலரா செட்டா கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி புடவை எடுக்க தெரியுமா சார்? எப்படி? உண்மையிலே இந்த மாதிரி தீபாவளி நல்ல நாளுக்கெல்லாம் ரொம்ப சிக்கனம்னா அது அன்னபாரதி தான் சார். அப்படியா? அன்னபாரதினா அது சிக்கனம். சிக்கனத்தின் மறுபெயர் அன்னபாரதி. மறுபெயர். உண்மையில நான் எவ்வளவு புடவை எடுப்பேன் தெரியுமா? எவ்வளவுமா? வெறும் 50,000 ரூபாய்க்கு புடவை எடுப்பேன். வெறும் 50,000 ரூபாய்? வெறும் 50,000 ரூபாய். சரிம்மா. ஆனா என் வீட்டுக்காரருக்கு 500 ரூபாய்க்கு வேட்டி எடுப்பங்க. அப்பா
500 ரூபாய்க்கு வீட்டுக்காரருக்கு எடுப்பாங்களாம். என்ன அர்த்தம்? அப்படி பாசங்க. அந்த வேட்டி மறுநாள் துண்டா தான் தொங்கும், அதுக்கு மறுநாள் கோமணமா தான் கிடக்கும். எங்க வீட்டுக்காரலாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என்னை பார்த்து சொல்லுவார், என்ன பாரதி, இந்த கடைக்கண் பார்வை பட்டா போதும் பார், இப்ப எந்த கடை மேலையும் என் பார்வை பற்றக்கூடாதுன்னு மூடி மறைச்சு கொடை பிடிச்சி நீங்க கூட்டுறப்ப என்னைய கூட்டிட்டு வராரு. ஆமா பாத்தீங்களா? நான் இப்ப சிவகாமிபுரம் பெண்கள்கிட்டே ஒரு கேள்வி கேட்க, நான் உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் போல 200 சேலைக்கு குறைவா இருந்தா கையை தூக்குங்கம்மா யாராவது உங்க வீட்டுல. கை தூக்குங்க பார்க்கலாம். வீட்டுல 200 சேலைக்கு ஒரு ஆள் தூக்கட்டும் பார்ப்போம். உலகமே இடிஞ்சு அந்த அவங்க ஒரு பெண் தூக்குகிறார்களே, அங்க சுடிதாரா இருக்கும் அனைமா. சேலை கட்டுதவங்கன்னா சொல்லுங்க. பீரோல 4 அடுக்கு உண்டு. என் வீட்டுக்காரர் கேட்டாரு, பாரதி உனக்கு தீபாவளிக்கு சேலை எடுத்துறவா சுடிதார் எடுத்துறவான்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு எது துவைக்க ஈஸியா இருக்கோ அதை எடுத்து கொடுங்க மாமான்னு. அதானே, நான் என்னைக்குமே வெயிட்டான புடவையே உடுத்த மாட்டேங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே ஜபா சார் காத்து மாதிரி தான் உடுத்துவேன், ரொம்ப லேசான லைட் வெயிட். ஏன் தெரியுமாக்கா? துவைக்கிறேன் என் வீட்டுக்கார கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற அந்த பிஞ்சு மனசுக்கு சொந்தக்காரி நான். எவ்வளவு நல்ல மனசு. ஆமா, 200 சேலைக்கு குறைப்பு. பீரோல 4 அடுக்கு இருக்கும்லாமா? 4ல 3 அடுக்குல என் பொண்டாட்டி சேலை தான் இருக்கு. சாமர்த்தியத்தை பத்தியெல்லாம் நமக்கு 4 வேட்டி 4 பேண்ட் கீழே அடுக்கல, அடி தட்டுல நீ குனிஞ்சு எடுக்கு, நமக்கு குனிஞ்சு குறுக்கு தான் வலிக்குது. என் பொண்டாட்டி ஒரு 5-5.5 அடி உயரந்தாமா இருப்பா. மேல் தட்டுல அவ சேலையை எடுக்கணும், என் வேட்டியில ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் எடுக்க. அந்த வேட்டியை எடுத்து பார்த்தா கால் தடமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் அதுலயும் இருக்குமா, பீரோல திறந்தா பொத்துன்னு அவ சேலை தான் காலில் விழுது. நான் சந்தோஷப்படுறேன், கெட்டின பொண்டாட்டி தான் விட மாட்டேக்கா, அவ கெட்டுத சேலையாவது காலில் விழுதேண்டு. எப்படி எல்லாம் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு. ஏமா அவளை சேலையை அடுக்கி வச்சிருக்கேன், அதை கெட்டுனா குடும்பத்துல மகிழ்ச்சி. இந்த நைட்டின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான் அண்ணாச்சி, அந்த பாவி பேரை தேடிக்கிட்டு இருக்கேன். ஏமா அதுக்கு பேர் நைட்டி தானம்மா. ஆனா நம்ம சான்றோர்குல மக்கள் எங்கேயும் இப்படி நான் பார்த்தது இல்லம்மா. எங்கேயுமே நல்லா தான் இருக்கிறீங்க. சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் பழையங்கோட்டையெல்லாம் பாருங்க, அதுக்கு பேர் நைட்டு மட்டும் போடணும். நிறைய பொம்பளைகளுக்கு அதுக்கு காலை டீயும் அதான், மத்தியான டீயை தான், சாயந்தர டீயை தான், நைட்டியும் தான். இந்த யானைக்கு படுதா தைச்சு விட்டோமா சிங்குடின்னு அலையுது. கழுத்தை விட்டுனா ககோட்டை அரிசியை உள்ள போடலாம். யார கழுத்தனா அந்த கட்டின நைட்டி போட்ட விட வெட்டு எவ்வளவு இருக்குதுங்க. ஏமா நைட்டியை போடுங்க, துவைச்சி போடுங்கம்மா. அதை மோந்து பார்த்து 2 இரவு மாடி செத்து போச்சு திருநெல்வேலில. அப்படியா? புருஷம்லாம் எப்படி குடும்பம் நடத்தாண்டு கேட்க கூடாது. அதெல்லாம் மருமவ கிழிஞ்ச நைட்டியை மாமியாளுக்கு போட்டு விட்டுதா ஐயா. அங்கெல்லாம் அவன் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஆட்டிக்கிட்டு வாரா, கிட்டு. ஏம்மா அது ஒரு வேலை வாய்ப்புன்னு இந்த சாமர்த்தியம் இந்த புக்க அம்மா பொம்பளைகிட்ட அங்க போய் என்ன வேலை தரீங்க, ஒரு புல்ல கூட புடுங்க மாட்டாளுவோ. ஒருத்தி குனிவா, ஒருத்தி சொல்ல, ஏட்டி இன்னைக்கு புடுங்கிறாத, இன்னைக்கு புடுங்கினா நாளைக்கு புடுங்கிறதுக்கு வேற புல்லு இல்லை. இவங்க வேலை வாய்ப்பு சாமர்த்தியம் வரத்தை பாரு எதையாவது. உண்மையிலே நீங்க இந்த வேலைக்காரன்னு சொன்னதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அதுக்கு காரணம் இந்த எங்க அம்மையும் பொண்டாட்டியும் தான். அப்படியா? மாமியார் மருமகள்னு சொல்லி பத்தியாடா. நீங்க உங்க அம்மாவுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தா நீங்க எந்த பக்கம் போவீங்க? நான் எந்த பக்கம் நிற்கேன்னு எனக்கே தெரியாது, பீரோல் பக்கம் தான் போய் நிற்பேன். ஏம்மா உண்மையிலே நீங்க 2 பேரும் ஒழுங்கா இருந்தா நாங்க இப்போ ஒரு ரூம்ல பிடிச்சி அடைச்சு போடுங்கம்மா மாமியாரி மருமொழி. நான் இதையும் கேட்கேன், 1 மணி நேரம் கழிச்சு கதவை திறங்கம்மா. சத்தியமா சொல்றேன், 2 பேர்ல ஒன்று தான் உசுரோடு இருக்கும். அவ்வளவு ஒற்றுமை பாசம் நடக்கா இல்லையா ஐயா? அன்னைக்கு ஒரு மாமியார்காரி காலில் தேள் கொட்டிட்டுமா, மருமகளுக்கு சந்தோஷம். என் மாமியாரை கொட்டின தேளுன்னு இருக்கு, அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துருக்கா, அதை அவன் வாயிலே கொட்டிவிட்டு 2 பேரும் ஐக்கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டுருக்கு. எதையாவது ஒற்றுமை இருக்கா? ஒரே சண்டை. எங்க அம்மா என்ன சொல்றா, ஒண்ணு நான் இருக்கணும், இந்த குரங்கு இருக்கணும். குரங்குனா என் பொண்டாட்டி. இவா சொல்றா, என்னங்க ஒண்ணு நான் இருக்கணும், பொம்மை இருக்கணும். பொம்மை எங்க அம்மா. ஆமா ஆமா, நான் பொதுவா சொன்னேன், ஏம்மா நீனும் வெளியே போ, ஏட்டி நீனும் வெளியே போ, வேலைக்காரி மட்டும் வீட்டுல இருந்தா போதும். இப்படி பிட்ட போடுங்க, ஒருத்தையும் சண்டை போட மாட்டான். இதுதானுங்க நமக்கு பிரச்சனையே உருவாகுது. என்னைக்கு நீங்க ஒழுங்கா இருந்தீங்களோ நாங்க நல்லா இருப்போமாங்க. டிவிக்கு கொடுக்க மரியாதை யாராவது புருஷனுக்கு தரையலாமா? உங்க சாமர்த்தியம் என்னைக்காவது இருக்கா? ஒரு சோத்துல இவ்வளவு சாத்தி போட்டிருக்கு, ஒரு சோத்துல டிவியை சாத்தி போட்டுருக்கு. யாரை எங்க சாத்தி போட்டுருக்கு? என் பொண்டாட்டி டிவி பார்த்தாண்டு வைங்கம்மா, ஒரு பெட்டி நிறைய முறுக்கு வச்சுக்கிட்டு தான் பாப்பா. கருக்கும் இருக்கு. அங்க டிவி ஓடும், இங்க முறுக்கு ஓடும். ஏமா ஒரு நாள் முறுக்கு காலி ஆகிருக்கு, பக்கத்துல இருந்த கொசுவத்தியை தூக்கி தின்றுருக்கா. என் கெட்ட நேரம் அப்பம் பார்த்து நான் உள்ள போனால தங்கம், எந்த கடையில் முறுக்கு வாங்க நேரம் முறுக்கு அசந்து கிடக்குங்க. பாதவத்தி நீ திங்கிறது முறுக்கு இல்லை, கொசுவத்தி. கவனிச்சு பாரு, கொசுவத்திக்கும் முறுக்குக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கிட்டலாம் குடும்பம் நடத்த இவங்க சாமர்த்தியமா. ஏம்மா விளம்பர இடைவேளன்னு ஒண்ணு இல்லைன்னா புருஷனுக்கு சோறு கொடுப்பியடா. அம்பாள் முன்னால உட்காந்துருக்கே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க.
அந்த விளம்பர இடைவேளைனா வெறும் விளம்பர இடைவேளை, அதுக்கு பேரு புருஷனுக்கு சோறு விளம்பர இடைவேளை, புருஷனுக்கு குழம்பு விளம்பர இடைவேளை, புருஷனுக்கு கூட்டு விளம்பர இடைவேளை. நான்லாம் விளம்பர இடைவேளை பார்த்தா உள்ள போவேன். அன்னைக்கு அவசரமா 2 தோசை சுட்டு கொண்டு போட்டேன். பிச்சு வாயில வைக்க போறோம், தோசை கருப்பா இருக்கு. தோசைக்கல்ல இப்படி வச்சு ஊற்றப்பெல்லாம் மாற்றி வச்சு ஊற்றிட்டு வந்திருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ போ, கொழுந்தியாடே அங்க சொல்லிட்டாருமா, நான் சொல்லலாமா? கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வைப்பது, கண்கள் காட்டும் அன்பு என்பது தன்னை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக என்ன பண்ற? என்ன இந்த பொண்டாட்டியே போ குழந்தையாலே வானோன்னு அதை வீடியோ எடுத்து லைவா உங்க வீட்டுக்காருக்கு அனுப்பிட்டு. ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது பொம்பளைகளுக்கு பிடிக்காது. அடுத்த குடும்பத்தை கொளுத்தி நாசமாக்கலன்னா அவளுக்கு சந்தோஷமா இருப்பாளம்மா. அதான் இதான் வேலை. அது கூட ரெக்கார்ட் பண்ணிட்டா. 2 பேரும் சேர்ந்துமே வீடியோ எடுத்திருக்காங்க. சப்போஸ் இது டெலீட் ஆனா அந்த கேமரால இருக்கு. ஆமா, அனுப்புனா நாளைக்கு எங்க நடுவரமா எனக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. இது வேற உங்களுக்கு ஆசையா? சொல்லவே இல்ல. இல்லம்மா, ஒரு நடுவர் எப்ப புரோக்கர்லாம் ஆனன்னு தெரியல. இல்லங்க, அந்த டிவின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு எங்களுக்கு மானம் மரியாதையே இல்லாம போச்சு. ரிமோட் வச்சுக்கிட்டு என்னம்மா சமையல் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. என்னம்மா, இங்க இருக்கக்கூடிய அத்துணை பெண்களே நான் ஒரு கைத்தட்டல் வாங்கி கேட்டேமா. என்னம்மா, சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்னம்மா, சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி சமைக்கிறோமா? பெண்கள் எவ்வளவு பாவம் தெரியுமா சார்? பசித்தாலும் சமைக்கணும், பசிக்காட்டாலும் சமைக்கணும். உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இல்லைனாலும் சமைக்கணும். வீட்டுல இருந்தாலும் சமைக்கணும், வேலைக்கு போனாலும் சமைக்கணும். வீட்டுக்கார் நல்லா இருக்காலும் சமைக்கணும், வீட்டுக்கார் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சமைக்கணும். பாராட்டினாலும் சமைக்கணும், பாராட்டாலும் சமைக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு சமைக்கிறவே சமையலை பாராட்டுகிறீர்களா? நீங்க சமைச்சா தானே பாராட்டுறதுக்கு. அப்பமெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டாங்க, இப்போ புக் பண்ணி சாப்பிடுறாங்க. சுவிக்கி சொமட்டோன்னு தூக்கி போட்டுக்கிட்டு வராம. நான் நல்லா சமைப்பேன் சார். நீங்க நல்லா சமைப்பீங்க. என் வீட்டுக்காரர் அன்னைக்கு ஒரு நாள் சப்பாத்தி கேட்டார். சரி. எனக்கும் என் வீட்டுக்காருக்கு ஒரு நாள் பயங்கர சண்டை. ஏன்னு கேளுங்கக்கா, சப்பாத்தி கேட்டாரு. சரி சரி, சப்பாத்தி தானே கேக்குறாரு மனுஷன், சுட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் வச்சேன் சார். தொட்டுக்க ரசம் என்ன வைக்க கூடாதா? சித்ராவ புருஷனுக்கு அரளி வேலை சட்னி எடுத்து வச்சிருக்கா சப்பாத்தி. அதுக்கு இதுக்கு ரசத்துக்கு பில்டப் பாரு. ஆமா, பில்டப். நாளா இதுக்கே ஷாக் ஆகுறீங்க. சம்மர் சீசன்ல என்ன வைப்பேன் தெரியும் உங்களுக்கு? ஏதாவது சமையல் டவுட்னா என்னுடைய அன்புடன் நனபாரதி யூடியூப் சேனல்ல பாருங்க, நிறைய சமையல் டிப்ஸ் போட்டிருப்பேன். தர்பூசணில சட்னி வச்சேங்க. தர்பூசணி தர்பூசணி சட்னி. இதுக்கே இப்படி ஷாக் ஆகுறீங்க? நொங்கு சாம்பார் வச்சேன், அப்படியே கொல 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 கொலன்னு இருந்துச்சுங்க. இந்த பிள்ளை எல்லாம் பாக்குது. இது வரைக்கும் இந்த அக்கா ஒழுங்கா இருந்துச்சு, நொங்கு சாம்பாரா என்ன வரத்துங்க? என் வீட்டுக்காரன் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவார். செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஏங்க, சாப்பிடும் போது டிவி பார்க்காதீங்க, சாப்பாடோட டேஸ்டே தெரியாதுன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார். என்னம்மா, சாப்பாடு நல்லா இருந்தா நான் ஏமா டிவி பார்க்க போறேன்? ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்னங்க படுவீங்கன்னு என்ன சொன்னார் தெரியுமா? சாப்பாடு கிடைக்குது, சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியங்கிறாரே. உங்களுக்கு எதுக்கு நாங்க சமைச்சு போடணும்னு அவங்க கேக்குறாங்க. அப்படித்தான் நான் என் பொண்டாட்டியும் கேப்பா டெய்லி. அப்படியா? ஆமா, என்னங்க இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்பா. நான் கூலா சொல்லி அவன் கேப்பா, மீன் குழம்பா, ரசமா, வத்த குழம்பா, சாம்பாராம்பா. நான் சொல்லுவேன், நீ குழம்ப வையி, நான் பேரை வச்சுக்கிடுதேன். அதுக்கு பிறகு தான் நம்ம பேரையே சூட்ட முடியும். இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் ஏமா அம்மின்னு ஒன்று அரைச்சாங்க. இப்போலாம் அம்மி நம்ம ஊரில் இருக்காயா? ஏல நம்ம வீட்டில் அம்மி இருக்கால? அரைக்காங்களால? இல்லை, மிக்ஸி கிரைண்டர். அவன் தான் தெளிவா இருக்கானே. அம்மி போச்சு, எல்லாம் மிக்ஸி ஆகி போச்சு. உள்ள அள்ளி போட்டு எங்களை தான் கூடுவா, எத்தாங்க வாங்க கொஞ்சம் அமுக்கி பிடிக்கிறதுக்கு வாங்க. அம்மி மிக்ஸி அமுக்கி பிடிக்கிறதுக்கு. அதில் ஒரு சட்னி அரைக்க இல்லாமா? நாளைக்கு நீங்கள் அந்த சட்னியை அரைச்சிட்டு போய் பாருங்கம்மா. தேங்காய் சட்னி அரைச்சின்னா நாளைக்கு கவனிச்சு பாருங்க, நொங்கும் நுரையுமா மூக்குச்செளி மாதிரி இருக்கு. அப்படித்தான்ல? தூக்கி பிடிச்சி போட்டா பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் விழுது.
இந்த பச்சை இந்த கொத்தமல்லி இலையை போட்டு ஒரு சட்னி அரைச்சு தரையலாமா? நாளைக்கு நீங்க வீட்டுல கவனிச்சு பாருங்கம்மா. இந்த பச்சை புள்ள பேண்டு வச்ச மாதிரி இருக்கு. வாழ்நாளில் இனிமே சபதம் எடுக்கிறேன், சிவகாமிபுரத்தில் இனிமே கொத்தமல்லி சட்னியை நான் சாப்பிடவில்லை, தொடக்கூட மாட்டேன் என்று. ஆமா சொல்லுங்க. ஆட்டு உரல் இருக்கா தங்கம்? ஏல சும்மா சொல்லாத. வாண்டு அவ்வளவு பெரிய ஆட்டு உரல் இருக்கும். நீ பாத்திருக்கியா? ஆட்டு உரல நடுவில் ஒரு குழவி கிடக்கும், பாத்திருக்கியாமா? கிடையாது. அப்போ ஆட்டு உரல் சும்மா இருக்கும், குழவி சுத்திச்சு. இப்போ குழவி உட்காந்துக்கிட்டு ஆட்டு உரல் சுத்திக்கிட்டு இருக்கு. லட்சுமி கிரைண்டர் எடுத்து கொடுத்தேன். எத்தான் இதை கழுவி வைக்க முடியலன்னா என்ன பில்டிங் கிரைண்டர் அப்படி மாவை சரிச்சு எடுக்கலாம். அதையும் என்னால கழுவி சுத்தம் பண்ண முடியலன்னா என்ன டேபிள் டாப் கிரைண்டர் இங்க மாவு அரைச்சு அப்படியே கொண்டு பிரிச்சுக்குள்ள வச்சிடலாம். 3 கிரைண்டர் எடுத்து கொடுத்துறமா, 3ஐயும் சாக்க போட்டு முடிட்டு முக்கு கடையில போய் பாக்கெட் மாவு வாங்கிட்டு வாங்க, தோசை சுட்டு தாராங்க. நடக்கா இல்லையா? இன்னைக்கு பாக்கெட் மாவு விற்கும்போது லட்சாதிபதியா இருக்கான். அவ தோசை சுட போனான்னா ஒரு பாட்டு படி பாடா தங்கம். என்ன பாட்டு தெரியுமா? கையளவு தோசைக்கிட்டா கடல் அளவு மாவு மச்சான், அளவு தேவையில்லை நல்லா தின்னு மச்சான். அது வட்டமா வந்தாலும் சதுரமா வந்தாலும் அதுதான் தோசை மச்சான். அவ தோசையில மாவு ஊத்துதாளா, நான் திங்கணுமா? ஏமா ஒரு நாளாவது வட்டமா சுட்டு தரல தோசை. உங்க சாமர்த்தியத்தை கொண்டு குப்பையில போட ஹோட்டல்ல அப்படி தூக்கி போட்டான்னு நம்ம இலையில வந்து விடும். என்ன பிரச்சனை இருக்கீங்க? ஏமா என்னைக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் வீட்டுல. 2 நாளைக்கு முந்தி 10 மணிக்கு நிகழ்ச்சி லோக்கல்ல முடிஞ்சிட்டாங்க பாளையங்கோட்டை தசரா திருவிழாக்கு. சரி 10:10 வீட்டுக்கு போயிட்டேன். நான் போய் சரி நம்ம பையனுக்கு தூக்கம் என்ன தொடர்ச்சியா நிகழ்ச்சி இருக்கேன்னு புள்ளிய நல்லா இருந்தா நிகழ்ச்சி எல்லாம் கேட்டது. என் பையன் கேட்டான். அவளும் போய் கட்டில் படுத்துட்டா, நானும் கட்டில் படுத்துருக்கேன். சரி நல்லா சீக்கிரட்டை நல்லா கேட்கணும். நடுவில் என் பயப்படுத்து கிடக்கும். இவ என்ன நினைச்சாலும் ஏது நினைச்சாலும் நம்மளோட சாமர்த்தியத்தை பற்றி புரிஞ்சுக்கலையே அப்படின்ட்டு 12:30 மணிக்கு இவளுக்கு முழிப்பு தட்டி இருக்கு. என்னை எழுப்பதுக்கு என்னையா ஐடியா இருக்கு? ஏன் தூரஞ்சி வாயான்னா தூரஞ்சிக்கு போகிறோம். இவா ஒரு சிக்னல் கொடுக்கலாம் எங்க சாமர்த்தியமா. இந்த சந்திரமுகி படத்தில் ஒரு பாட்டு உண்டு தெரியலாமா? ராரா சரசுக்கு ராரா. சாமர்த்தியத்தை பாருங்க. சரி அவா முடிச்சிட்டா சிக்னல் கொடுத்துட்டா, நம்மளும் பதில் சிக்னல் கொடுக்கணும்ல. நான் அப்படியே தூர எந்திரிச்சு வாண்டு தோம் 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 தோம். இந்த பைய எந்திரிச்சு லக 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 லகன்றான். ஜுவாலி முடிஞ்சுதான் வட போச்சு, சந்தோஷம் போச்சே. சித்ரா உங்க சாமர்த்தியத்துல தீய வச்சு எங்க சாமர்த்தியத்துக்கு எங்க சித்ராக்கா ஏதோ பேசுறாங்க. நடுவர் அவர்களே, அதாவது அந்த அக்கா சாமர்த்தியமா ராரான்னு கூப்பிட்டுச்சு, அது சாமர்த்தியம். இவரு என்ன பண்ணிருக்கணும்? இவரு அதே மாதிரி ஒரு லைட்டா ஒரு சாங் பாடி இருக்கணும். அப்படிதானே? பெரிய பெரிய தியாகராஜ பாகவதற்க தம்பி மாதிரி இருந்துகிட்டு பரதநாட்டியம் ஆடினா பையன் முடிப்பானா முடிக்க மாட்டானா? கூறுகட்ட குக்கர்களா என்ன சாமர்த்தியம் இருக்கு? நீங்க சிண்டெக்ஸ் டேங்க் உட்காரு. இவங்க கிராசிங் பேச வரல. ஆமா கூறுகட்ட குக்கர் அடுத்தால பட்டன் சுட்டக்கு தான் வந்திருக்கா. வந்து நின்றுக்கிட்டு ஏமா எங்க அண்ணன் தம்பி வந்தான்னா குருண்டு வந்து குப்புற அடிச்சு படுத்துக்கிட்டாலோ தெரியுமா? ஐயா இவங்க சாமர்த்தியம். அவங்க அண்ணன் தம்பி வரட்டும் ஆட்டடிப்பா மாட்டடிப்பா கோழி அடிப்பா அசந்தா நம்மளையும் தூக்கி போட்டு மிதிப்பாடுவோம். சருங்கும் புருங்கும் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காமா. ஏமாரி போன வாரம் அவன் அண்ணன் வந்திருந்தான். இல்ல போன வாரம் அவன் ஒன்னே வந்திருக்கானா. காலையில 6 மணிக்கே எழுப்பி விட்டுட்டா. என்னங்க எங்க அண்ணன் வந்திருக்கோம், வராதவன் வந்திருக்கான், ஆட்டுக்கறி 2 கிலோ பேதில் போவோம், 1 கிலோவை ஒத்தையிலே திம்பான், எடுத்துட்டு வாங்கன்னா சரின்ட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு பக்கத்துல தான் கடை எடுத்துட்டு கிளம்புதேன். எத்தோம் அந்த ஆட்டுக்கு தலைக்கறி இருக்கும் இல்லையா, தலையும் வாங்கிட்டு வந்துருங்க. எங்க அண்ணன் தலைக்கறினா ரொம்ப திம்பான்னா. சரிம்மாண்டு அடுத்தால வண்டியில ஏற போறேன். எத்தோம் அந்த குடல் ரத்தத்தை எடுத்துட்டு வாங்க, வரட்டி கொடுத்தா எங்க அண்ணன் நல்லா திம்பான்னா. பரவாயில்ல அதையும் சேர்த்து 8 வந்து கிளம்பு. எத்தோம் அந்த 4 காலும் கிடக்கும், அதையும் கொண்டு வாங்க. ஆட்டுக்கால் பாயா வச்சு ஆப்பம் வச்சு கொடுத்தா எங்க நொண்ணை நல்லா திம்பான். ஆட்டுக்கால் பாயா நம்ம தான் திம்போம், அவன் நொண்ணை மட்டுமாயா திங்க நல்லா திம்பான்ட்டா. நான் ஒரு கேள்வி கேட்கேன். ஒரு ஆட்டில் கறி எடுத்தாச்சு, குடல் ரத்தத்தை எடுத்தாச்சு, தலையை எடுத்தாச்சு, காலையும் எடுத்தாச்சு. நான் ஒன்னே ஒன்று சொன்னேட்டு இன்னும் ஒன்னே ஒன்று பாக்கினேன். என்னத்தான்னா அந்த ஆட்டை அறுக்கும் போது அது புழுக்க போட்டிருக்கு. அந்த புழுக்கையை அள்ளிட்டு வரேன், வேர்க்கடலை மாதிரி வறுத்து கொடு. அதான் உங்களுக்கு எங்களுக்கா? பெண்ணை படைக்காதே பொம்மனே பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே பொம்மனே பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே.
சாமர்த்தியம் என்ற பெயர்களில் கணவனை குறை சொல்லி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். எல்லா பெண்களும் தன் கணவனுக்கு அவர் சம்பாத்தியத்தை ஈடாகும் ஆண்டு பெருமையோட சொன்னா எங்களுக்கு மகிழ்ச்சிமா. 5-6 பொம்பளை சேர்ந்தீங்கன்னா நீங்க குறைதானமா சொல்லிய. அன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்தில் 4-5 பேர் சேர்ந்துட்டா. முதல்ல என் பொண்டாட்டி தான் ஆரம்பிச்சா. யாரப்பா யாருனாலும் சரி என் புருஷன் தான் விளங்காதவன்ட்டு ஆரம்பிச்சிட்டான். வீட்டுல எவன்கிட்ட கூட வாழ்ந்தாலும் இந்த போயிட்ட என்னம்மான்னு கேட்டேன். அவர் நல்ல சம்பாத்தியம்னா அதெல்லாம் ஒன்றும் சம்பாத்தியத்துக்கு குறை இல்லைக்கா. காலையில் போனால் எஃப்எம்க்கு போகிறார், சாயந்தரம் பூரா பட்டிமன்றம் போகிறாரு. ஆனால் ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னு ஆரம்பிச்சிட்டாரு. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களேன்னு குப்பரடிச்சு படுத்துக்கிட்டாரு. இவரை வச்சுக்கிட்டு நான் என்ன படுதேன்னா இன்னொருத்தி ஆரம்பிச்சா வாங்காத பரவாயில்ல, நான் வாத்தியார் மாப்பிள்ளையை கட்டிட்டு கஷ்டப்படுறேன்னா. அவரால் என்ன பிரச்சனை வேற ஒன்றும் இல்லைக்கா. பள்ளிக்கூடத்தில் அந்த பேழு படிக்கலன்னா பெஞ்சு மேலே ஏற்றாரு. வீட்டில் நான் சோத்துக்கு குழம்புக்கு உப்பு படம் வந்துட்டேன்னா என்னையும் பெஞ்சு மேலே சொல்றாருங்க. அவ ஆரம்பிச்சா அடுத்தால ஒருத்தியாட்ட உங்க கதை பரவாயில்ல, நான் அந்த மெக்கானிக் செட்டில் வேலை பார்க்கணும் கட்டிட்டு நான் கஷ்டப்படுறேன். அவருக்கு என்ன பிரச்சனைனா பகல்ல பூரா காருக்கு கீழே படுத்த ஞாபகத்தில் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ராத்திரி கட்டிலு கீழே போய் படுத்துக்கிட்டுதான். இவனுக்கு விளக்கு மாத்த வச்சு தான் பெருக்கி எடுக்க வேண்டி இருக்கு. திடீர்னு அந்த கட்டில உள்ள நட்டு போல்ட்டெல்லாம் கலத்தி விட்டுருதான். நானும் என் பிள்ளையும் கீழே விழுந்து இடுப்பெலும்பு முறிஞ்சு போச்சுங்க. இன்னொருத்தி ஆரம்பிச்சா உங்கத பரவாயில்லக்கா, நான் அந்த ஃபயர் சர்வீஸ்ல வேலை பார்க்கணும் கட்டிட்டு நான் கஷ்டப்படுறேன்னா. அவனால உனக்கு என்னம்மா பிரச்சனை? வேற ஒன்றும் இல்லைக்கா. சோத்து போய் பொங்குவோம் குழம்பு வைப்போம்னா அடுப்பத்தான் பற்ற வைப்பேன். பேதியில் போவான், தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டு போயிடுறான். நோ ஃபயர் நோ ஃபயருங்க. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணாங்க. இன்னொருத்தி சொன்னாக்க உங்க கதை பரவாயில்ல, நான் அந்த கபடி விளையாட்டு வீரரை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்னா. அவனால என்ன பிரச்சனை? வேற ஒன்றும் இல்லைக்கா. ராத்திரி ஆனால் இவன் கபடி 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 தொட்டுட்டு வெளியே ஓடி போயிடுறான். இவனை தினசரி தேடிக்கிட்டு கிடக்கேங்க. உங்க கதை பரவாயில்ல, அவனா தொட்டுட்டு போறான். என் கதை இந்த மைக் செட்டுக்காரனை கட்டிக்கிட்டே தம்பி நீ இல்ல தங்கம், அவனுக்கு இன்னும் கல்யாணமே அவளை சந்தோஷமா இருக்கான். மைக் செட்டுக்காரனை கட்டிக்கிட்டு நான் சீரழியான். மைக் செட்டுக்காரர் இருக்குமா? ஆமா. அவரால் என்ன பிரச்சனைனா வேற ஒண்ணும் இல்லக்கா. எல்லாரும் அவன் பொண்டாட்டியை கையால தொடுவான். இந்த பாவி பைய டெஸ்டர்னு ஒன்று வச்சிருக்கான். என் கிட்ட வந்துக்கிட்டு சப்பளை வரலை சப்பளை பத்தலங்க. நான் என்ன டிரான்ஸ்ஃபார்மரா அவருக்கு சப்பளை கொடுக்கு அப்படின்னு அவ போலாம். இதே மாதிரி எங்க ஊர் ஒரு அக்கா என்னக்கா இருந்து இந்த டிரைவிங் ஸ்கூல் நடத்துறவரை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சுன்னு. என்னாச்சு? டிரைவிங் ஸ்கூல் நடத்துற என்னடி பிரச்சனை? அதெல்லாம் நல்ல சம்பளம் வரும்டி, அதெல்லாம் வந்துடுதுடி. ஆனா எப்ப பக்கத்துல போனாலும் 10 மீட்டர் இடைவெளி தேவை, 10 மீட்டர் இடைவெளி தேவைங்கிறாண்டி. கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுதுடி, இந்த வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட இல்லடி அப்படிங்கிறது. இன்னொரு யாருச்சுன்னா அந்த கண்டக்டரை கட்டிட்டு கஷ்டப்படுறேன்னா. ஏன் அவரால் என்ன பிரச்சனை? வேற ஒண்ணு இல்லக்கா. வேலைக்கு போனோம்னா வாசல்ல நின்று டாட்டா போட விட மாட்டாங்க. படியில நிக்காத உள்ள போ, வாசல்ல நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போங்க. அடுத்த இன்னொரு அக்கா சொல்லுச்சு, இருந்து இந்த பட்டிமன்ற பேச்சாளரை கல்யாணம் கட்டி என் வாழ்க்கையே போச்சு. ஏன் சொன்ன ஜோக்கே சொல்லி கொலையா கொல்றாண்டி, தாங்க முடியல. அடுத்த இதுக்குதான் எங்க பாவூர் என்ன சிரிச்சிருக்காங்க செல்வண்ணா. அடுத்த உங்க கதை பரவாயில்ல, நான் அந்த அரசியல்வாதி மாப்பிளையை கட்டிட்டு கஷ்டப்படுறேன். அவரால் உனக்கு என்னம்மா பிரச்சனைனா வேற ஒன்றும் இல்லக்கா. 6 மாசம் கல்யாணம் முடிஞ்ச புதுசு 6 மாசத்துல எத்தான் நான் குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொன்னேன். உடனே இந்த பாவி பெய சொல்றான், இது எதிர்கட்சிக்காரர்களின் சதிங்க. அவனுக்கு குழந்தை உண்டானா எதிர்கட்சிக்காரர்களின் சதிங்க. கடைசி ஒருத்தி ஆரம்பிச்சா, ஏக்கா உங்க கதை பரவாயில்ல, நான் அந்த யோகா மாஸ்டரை கிட்டிட்டு சரியில்லைன்னா. ஏமா அவனாலையுமா பிரச்சனைனா வேற ஒன்றும் இல்லைக்கா. இவன் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டான். முதலில் வலது கையை மெதுவாக நீட்டவும், அடுத்து இடது கையையும் மெதுவாக நீட்டவும், அப்படியே பால் சொம்பு இருக்கும் மேஜை அருகே செல்லவும், இப்பொழுது 2 கைகளாலும் பால் சொம்பை மெதுவாக குனிந்து எடுக்கவும், இப்பொழுது வாயை ஆவென்று அண்ணாந்து பிளக்கவும், செம்பில் இருக்கும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊத்தவண்டு இவன் சொல்லி முடிக்க விடிஞ்சு போச்சு. வாயில பால்கார வந்து பாலை ஊத்திட்டு போயிட்டான்கான்ட்டான். இப்படி குறைகளை சொல்லாதீர்கள். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒட்டுப்பட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தடத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ.
கணவன் கூனோ குருடோ நொண்டியோ முடமோ ஒரு ஊதாரியோ அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த ஆண்மகன் வீட்டில் இருந்தால்தான் இந்த பெண்களுக்கு மரியாதை. அது உண்மைதான் ஐயா. நீங்க சில பெண்கள் நினைக்காங்க இருந்தான்னு போனான்னு. அப்படி இல்லைங்க, அவன் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு மரியாதை, இல்லை என்றால் இந்த சமூகம் உங்களை எப்படி நடத்தும் என்பது தெரியும். பலாப்பழம் மாதிரி நாங்கள் எவ்வளவு சிரமப்படுதங்க. ஒரு ஹோட்டல்ல மாஸ்டர் நின்றுகிட்டு அந்த அடுப்புல வெந்திருப்பான், அந்த ஹோட்டல் வாசல்ல ஒரு பெரியவர் நின்றுகிட்டு பச்சைக்குடி காட்டுவாருங்க, எங்க கிடைக்குவாங்க எங்க கிடைக்குவாங்கன்ட்டு. 70 வயசுக்கு மேல ஒரு ஆட்டோக்காரர் 4 மணிக்கு 2 மணிக்கு நைட்டு ஆட்டோ சவாரி வேணுமான்னு எங்களெல்லாம் கேட்பார் நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது. இப்படி ஒவ்வொருவரும் தன் குடும்பத்திற்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக பாடுபடுகிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி திருவிழா நடக்கும்போது, தீபாவளி வரும்போது நீங்க சொன்ன மாதிரி இப்படி கிழிஞ்ச சாரத்தை ஒரு முண்டா பனியனையும் போட்டுக்கிட்டு எங்கால் அப்படி தூண் பக்கத்தில் நின்றுகிட்டு நீங்கள் எல்லோரும் விதவிதமாக நவநவமாக உடுத்தும் ஆடைகளையும் நீங்கள் போடும் வெடிகளையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதாங்க எங்கள் ஆண்களின் சம்பாத்தியத்தின் பெருமை. உங்களுக்கு எல்லாம் புரியுதா? குத்துவிளக்கு குத்து போடி. ஆமா, இந்த சைஸ் குத்துவிளக்கு உலகத்திலே கிடையாது. குத்து பணி சிண்டெக்ஸ் மூஞ்சில குத்திட்டு அதுக்கு பேர் திருவிளக்கு தான். இவ்வளவு மாதிரி குத்து விளக்கு கிடையாது. சங்கரங்கோயில் சரஸ்வதி என்னைக்கு புருஷன் எடுத்து குத்துனாலோ அதுல இருந்து தான் அது குத்து விளக்கா மாறிட்டு. இது பெரிய அகல குத்து விளக்கு. உங்களை ஒரு வார்த்தையில குத்து விளக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் முழிக்கிறார். இப்படியாக இந்த சம்பாத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதற்குள் வருமானத்தை நடத்தி புருஷனை கடன் வாங்காம பார்த்துக்கங்க புண்ணியவதிகளா என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் உங்களை கண் கலங்காமல் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவனை கடன் வாங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கை. நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களின் சம்பாத்தியமே 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 என்று கூறி வாய்ப்பளித்தவங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. யதார்த்தமான நகைச்சுவைகளை சும்மா அள்ளி 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 தெளிச்சிருக்கிறார். எவ்வளவுங்க விஷயம். ஆண்களின் சம்பாத்தியம், காசு பணத்தை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து பெண்கள் இவ்வளோ அழகழகான புடவை உடுத்தி என்னுடைய பசங்க அழகான வெடி போடுறதை பார்த்து எங்கள் ஆண்கள்லாம் அப்படி சோகமாக உட்காந்துருக்க அதை பார்த்து ரசிக்கிறார்கள். பார்த்தீங்களா, அதுதான் ஆண்கள். அப்படி நிறைய விஷயங்கள், உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் பெண்கள்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு ஆண்மகன் சொல்லுவான் பாருங்களேன், வெளிநாட்டில் போய் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு ஏமா இந்த மாத சம்பளம் உனக்கு அனுப்ப முடியல, அதுக்கு பதிலாக 1000 முத்தங்கள் உனக்கு பதிலாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் குடும்பங்கிற வண்டி ஓடுமா? 1000 முத்தங்கள் அனுப்புகிறேன், காசு இல்லை அப்படின்னு அனுப்புனா இந்த அக்கா பதிலுக்கு லெட்டர் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஓகேங்க, 1000 முத்தங்களை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, நான் அதில் 50 முத்தங்களை பால் கடைக்காரன் கொடுத்துருந்தேன், 100 முத்தங்களை நான் மளிகை கடைக்காரன் கொடுத்துருந்தேன் அப்படின்னு கொடுக்க முடியுமா? காசு பணம் கொடுத்தா தான் குடும்பத்தில் மரியாதை. அலங்காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்றீங்களாமா? 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி, தினம் 9 தடவை காப்பி கொடுப்பது அநீதி, 80 ரூபாய் புடவை கேட்டா குடும்பத்துக்கு அநீதி. வாதம் வம்பு பண்ண கூடாது, பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்க.